ஹாப்பி ஓணம் டு ஆல். இந்த ஓணத்தை எல்லோரும் ஸ்வீட்டோட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ரெட் பனானாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்திக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு, இப்போ நம்ம அரைச்ச அந்த பனானா மிக்சிங் இருக்குல்ல, அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சேர்க்கவே வேண்டாம். அந்த பனானா மிக்சிங்லேயே நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீமரில் இந்த மாதிரி வாழை இலையில் போட்டுட்டு தண்ணி சூடானது ஸ்டீமரில் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா இந்த நல்லாவே இது குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 7-8 முந்திரியை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துட்டு முந்திரியை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவலையும் ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குட்டி 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 உருண்டையை இது கூட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பனானா ஸ்வீட் ரெடி ஆகிடும். இந்த ஓணத்தை ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்.